நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நிதானமாக சிந்தித்து செயல்படும் துளாராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய சனி பயிற்சி, நம்ம நிறைய பயிற்சிகள் பார்த்துருக்கோம். குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சூரிய பயிற்சி, இப்படி எதிர்வரக்கூடிய சனி பயிற்சி 29 மார்ச் 2025 நிகழக்கூடியது நமக்கு எப்படி இருக்கும்? துளாராசிக்காரர்களாகிய நமக்கு, அதாவது சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரக்காரர்களாகிய நமக்கு எந்த விதமான நன்மையையும் தீமையையும் செய்து அதை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். நமக்கு துலாத்திற்கு 6 சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, 8 குரு, 9 செவ்வாய், 12 கேது. இதுதான் சனி பயிற்சி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக பொசிஷன்ஸ். அதற்கு அப்புறமாக குரு பயிற்சி இருக்குது, வருட பலன் இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது, சூரிய பயிற்சி இருக்கவே இருக்குது. இவ்வளோத்தையும் நாம் கணக்கில் கொண்டு தான் இந்த சனி பயிற்சியும் நாம் அதனுடைய பலன்களையும் கணக்கிட போகிறோம். துளாராசிக்காரர்களுக்கு இப்போ 5ஆம் இடத்தில் இருந்த சனி 6ஆம் இடத்திற்கு போகிறார். அதுவும் குருவினுடைய வீட்டிற்கு போகிறார். அந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கார். நமக்கு 3ஆம் அதிபதியான குரு 8ஆம் இடத்துல, 4க்கும் 5க்கும் உள்ள சனி 6ஆம் இடத்திற்கு இடம்பெயர்கிறார். நிச்சயமாகவே துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஏற்றமான வருடமாகவும் ஏற்றமான 2.5 வருடமாகவும் தான் இருக்கணும். பேசிக்காக சொல்லணும்னா அந்த அளவுக்கு தான் கிரக பொசிஷன்ஸ் இருக்குது. சனி நம்மை ஆட்கொள்கிறார்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சமயத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் உத்திரட்டாய் நட்சத்திரத்திலையும், ராகுவும் சனியும் பூரட்டாய் நட்சத்திரத்திலையும், சந்திரன் ரேவதி நட்சத்திரத்திலையும் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. அதனால் இந்த முதல் 3 மாதம், அடுத்த 1 வருடம், அதற்கடுத்து 2 வருடங்கள் அப்படி பார்க்கலாம். நாம் சனி பயிற்சியாக இருந்தாலுமே மற்ற எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறதுனால என்னென்ன லாப நஷ்டங்கள் நமக்கு சேரும் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துட்டோம்னா, நிச்சயமாக இந்த ஒரு சகோதரிகள், ரிலேட்டிவ்ஸு, இவங்களெல்லாம் நம்முடன் அணைத்து செல்லக்கூடியதாக, அவர்கள் நம்மை அணைத்து செல்லக்கூடியவர்களாக. அப்படின்னா என்ன சார், புரியல? வேற ஒன்றும் இல்லைங்க. இது வரைக்கும் இருந்த கொஞ்சம் கோபதாபம் எல்லாம் மறைஞ்சு ஒரு நல்ல சூழ்நிலை வரும். அப்படியே மேலே ஏறி விழுந்துருவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு பெட்டராக இருக்கும். இது வரைக்கும் இருந்தது நம்ம மேலே இருந்த கடுப்பெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. நமக்கு ராசிக்கு சித்திரை, சுவாதி, விசாகம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 25 வயசில் இருக்கும். அப்படின்னா குரு திசை கொஞ்சம் ஆரம்பத்தில் இருக்கும். 18, 20 வருஷத்துக்கு அப்புறம் குரு திசை வரலாம். சித்திரை, குரு, சனி, புதன், கேது, இந்த 4. ஏன்னா விசாக நட்சத்திரத்துக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் கிட்டத்தட்ட 20, 40, 50, 60, 55 வயசுக்கு மேலே வருது. அதனால் முதல்ல இந்த நமக்கு, அதனால தான் நான் சொன்னேன், நம்முடைய ராசி அதிபதி சுக்கிரன் நன்னா இருந்துட்டான்னு வச்சுங்களேன், நல்ல பொசிஷனில் இருந்துட்டான்னா அந்த 60 வயசுக்கு மேலே சுக்கிரதிசை வந்தாலுமே நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை தருவான். அதை அப்போ பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு எந்த விதமான ஏற்றங்கள், முதல்ல குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை இருக்கக்கூடியவர்கள் அந்த நம்மளுடைய திசையை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த வருடம் எப்படி நமக்கு அமைந்திருக்கிறது, ஏன்னா இந்த வருடத்தினுடைய பலனே மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக, சனி பயிற்சியும் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. லக்னத்திற்கு 12 கேது இருக்கா. 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான 12, 11, 10, 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன், அந்த சந்திரன் எப்படி இருக்கான்? அந்த வீட்டுக்கு செவ்வாய் வரும். சந்திரனுடைய வீட்டுக்கு 10ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வரும்போது, நம்முடைய 9ஆம் வீட்டிற்கு குரு வரும்போது, அந்த ஏற்றங்கள் நமக்கு எதிர்பாராத ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பம். இது வரைக்கும் லைஃப் அப்படியே ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஓடை மாதிரி போயிட்டே இருந்தது. இந்த வருடம் இந்த சனி பயிற்சியினால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன லாபம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்து, அந்த புதனுடைய ஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் குரு வரைச்சே நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து, சார் நல்ல ஞானம்னா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, வேறு ஒரு கம்பெனியே ஷிஃப்ட் ஆகுது, இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படக்கூடியது. ஏன்னா நம்மளுடைய முயற்சியினாலும் நம்மளுடைய அறிவினாலும், அதாவது படிப்பினாலும்
நமக்கு உயர்வு வரணும் அப்படிங்கிறது இந்த வருஷம் எழுதி வச்சிருக்கிற வருஷம். இந்த வருஷம் இந்த எதிர்வரக்கூடிய நாட்களில் நமக்கு வரும். அதே மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிப்பவர்களுக்கு நிச்சயமாக பிஸ்னஸ் விரிவு எக்ஸ்பேன்ஷன் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதுவும் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்னா நம்முடைய நண்பர்களாலேயோ உறவினர்களாலேயோ உதவி செய்யப்பட்டு அதன் மூலமாகவும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மட்டும் அல்லாமல் யாரையாவது நம்ம அரசாங்கத்தில் நமக்கு ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா துளாராசிக்காரர்களுக்கு அந்த அரசாங்க எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக நீங்கள் கையாளுங்கள். அது உங்களுக்கு நல்லதையே தரக்கூடியதாகத்தான் அரசாங்க எதிர்பார்ப்பு. அதாவது அரசாங்கத்தில் நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், சார் இங்கே ஃபாரின் போகிறதுக்கு விசா வேணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அல்லது குழந்தை படிப்புக்கு போகிறோம், ஒரு நல்ல ஸ்திதிக்கு, இல்லை நாமளே ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கோம், வெளிநாடு போகணும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நம்மளுடைய அறிவை உபயோகப்படுத்தி நம்ம இடம் பெயர்வதற்கு, அது எப்படி சார் இடம் பெயர்ந்து ப்ரமோஷன், இதெல்லாம் கொஞ்சம் பிரிவு 12ஆம் வீட்டுக்குடையவன் புதன், அவனால் ஏற்படக்கூடிய அறிவு, அதனால் ஏற்படக்கூடியது கொஞ்சம் பிரிவையும் சேர்த்து நமக்கு தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இது துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியது. அதில் நம்ம ஒவ்வொரு மெயினாக பார்க்கணுன்னா, இடம் விட்டு இடம் பெயர்பவர்கள், சில்ல தொழில் செய்பவர்கள், தள்ளுவண்டி வைத்திருப்பவர்கள், ஓட்டுநர்கள், அது எந்த இதுவாக இருந்தாலும் சரிதான், லாரி அல்லது கார் அல்லது பஸ்ஸு அல்லது ட்ரெயின், இது எதை ஓட்டுவதாக இருந்தாலும் அவர்கள் தினந்தோறும் மூமெண்ட்லேயே இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் ஏன்னா ராகு 5ஆம் இடத்துல வர்றது, அந்த இடம் சிலர் பூர்வபுண்ணிய ஸ்தானம் என்றும் சொல்வார்கள். அதாவது நம்முடைய நல்லது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனாலும் சில இன்னல்களை கொடுப்பதற்கு, சின்ன சின்ன எதிர்பாராத பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன. எதிர்பாராத பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எதிர்பாராத செலவுகளும் நமக்கு வரலாம். 2வது 6 மாதம் 8 மாதத்திற்கு 25 முடிந்து 26 ஒரு 6 மாதத்திற்கு நமக்கு வரக்கூடியதாக சின்ன பிரிவுகள் வந்தாலுமே அது நான் முதலே சொன்ன மாதிரி படிப்புக்காக இருக்கலாம், உத்தியோகத்திற்காக இருக்கலாம், வெளிநாடு செல்வதற்காக இருக்கலாம், அந்த பிரிவுகளும் நமக்கு பண வசதியை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அடுத்தது சனி. இந்த சனி திசையில் இருப்பவர்களுக்கு, அது சித்திரை, சுவாதி, விசாகம் 3மே சனி திசை. அதுவும் விசாகத்தில் இருப்பவர்களுக்கு சனி திசை கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 வயசில் வரலாம், அல்லது 10 வயசில் வரலாம், 8 வயசில் கூட வரலாம். ஏன்னா குருனுடைய திசை ஆரம்பம், குரு திசை எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்தது. ஆனால் அடுத்து வரக்கூடிய சனி திசை, இப்போ நமக்கு சனி 6ஆம் வீட்டுக்கு வரான். 3, 4க்கும் 5க்கும் உடையவன் 6ஆம் வீட்டிற்கு வருவது அப்படிங்கிறது என்ன சொன்னாலுமே ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. அதனால் நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறோம். சின்ன வயசுலேயே வீடு அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது சார். நம்ம அந்த ஒரு 35 வயசுக்குள்ளேயே நம்ம சம்பாதிச்சு நமக்கென்று ஒரு வீடு அமைவதற்கு, அல்லது அந்த வீடு நமக்கு பெற்றோர்களினால் அல்லது உற்றார் உறவினர்களினால் இப்படி ஏற்படக்கூடிய வீடாக அது அமைந்திருக்கிறது. நிலம், வீடு, மெயினாக வாகனம் நம்ம வாங்க முடியும், வீடு, நிலம் இதற்கு. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சியாட்டம் இந்த ஒரு வருடம், முதல் ஒரு வருடம் 3 மாதத்தை விட்டுருங்க, அடுத்தது 26 மே வரைக்கும் மிக நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அந்த 26க்கு மேக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நாட்கள், ஏன்னா இந்த ஒரு வருஷம் விஸ்வாவசு வருஷம் அப்படிங்கிறது நமக்கு மிக மிக ஏற்றத்தை கொடுக்கும் துளாராசிக்காரர்களுக்கு, சனி திசையில் இருப்பவர்களுக்கு, அதுவும் விசாய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். பலவிதமான மாற்றங்களையும் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா அந்த சனி திசை அவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுவே சித்திரை, சுவாதியில் இருப்பவர்களுக்கு, சனி திசையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம், அதுலேயும் எஸ்பெஷலி சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சனி திசை 16, 24, 25 வயசில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. சுவாதி அப்படின்னு நாம் சொன்னோம்னா, சுவாதி நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகுனுடைய காலில் இருக்கு. அந்த ராகு நமக்கு 5ஆம் வீட்டுக்கு வருகிறார். அடுத்த 1.5 வருடங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். இவர் 6ஆம் வீட்டில் இருக்கிற போது ராகு 5ஆம் வீட்டில் வர்றதுனால அந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய காலில் சனி வர்றபோது சில இன்னல்கள் வருவதற்கு
நமக்கு சில இழப்புகள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. முதல் 3 மாதம் ஒன்று இருக்கு, அடுத்த ஒரு 8 மாதம் செப்டம்பர்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் சில இழப்புகள் வருவதற்கு கொஞ்சம் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தவிர சித்திரையில் இருப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட 20 36 30 32 வயசுலேருந்து 52 வயசு வரைக்கும் இருப்பவர்களுக்கு தான் சனி திசை வரும். சித்திரையில் இருப்பவர்களுக்கு, சித்திரா நட்சத்திரம் துலா ராசியில் இருப்பவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு இதே சனியானவன் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பான். அந்த ஏற்றமானது நமக்கு மாற்றங்களையும் கொடுத்து ஏற்றங்களையும் கொடுப்பான். அது எப்படி சார் மாற்றங்களையும் கொடுத்து ஏற்றங்களையும் கொடுப்பான்னா, இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்க திரும்பி நம்ம ஒன்றா சேரணும், வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சேர நினைப்பவர்கள் அங்கேருந்து இங்கே வரச்சே சில மாற்றங்கள் இருக்கும், சில இழப்புகள் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றோன்ற ஒரு ஏற்றம் இருக்கும். அதே மாதிரி ஒரு அப்பா அம்மா நம்ம கூட வர்றதோ, நாம் அப்பா அம்மா கூட போய் சேர்றதோ, பிள்ளை தாய் தகப்பனோடு சேர்வதோ, தாய் தகப்பன் பிள்ளையோடு சேர்வதோ, இந்த சனி தசையில் சனி பெயர்ச்சியில் இந்த ஒரு வருடத்தில் விசுவாச வருடத்தில் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. இதற்கு அடுத்தது புதன் திசை. புதன் திசை எல்லாருக்குமே மேஜராக கிட்டத்தட்ட 35லேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே இருப்பவர்களுக்கு வரும். சித்திரை, சுவாதி, விசாகம். விசாகத்தில் மட்டும் 25 வயசில் புதன் திசை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த புதன் நமக்கு 12ஆம் வீட்டுக்குடையவன் மட்டும் அல்ல, 9ஆம் வீட்டுக்குடையவன். 10 12 9ஆம் வீட்டுக்குடையவன். 9ஆம் வீட்டுக்குடைய புதன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான்? புதன் சாதாரணமாக மிக நல்ல இடத்தில் இருந்தால் இந்த புதன் தசை இந்த சனி பயிற்சியின் போது ஒன்றுமே செய்யாது சார், சாதாரணமாக போயிடும். புதன் தசை எழுப்பவர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள், கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிற மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, அந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய லெவலில் தான் இருக்கும். மற்றபடி பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு வராது. பயிற்சியானது 6ஆம் வீட்டிற்கு சனி வருவதனால நமக்கு 5ஆம் வீட்டிற்கு ராகு வரதுனாலையும் நமக்கு நல்ல ஒரு துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பிடிப்பு ஏற்பதற்கு சான்ஸ் இருக்குது சார். இது வரைக்கும் நம்ம ரொம்ப ஓடிண்டே இருந்தோம், இங்கே இடம் மாறிண்டே இருந்தோம். இப்போ ஒரு நிலையான இடம் நமக்கு கிடைப்பதற்கு இந்த குரு சனி திசையில் இருப்பவர்களுக்கு சான்ஸ் உண்டு. அதே மாதிரி புதன் திசையில் இருப்பவர்களுக்கு மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. புதன் திசையில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களோடு ஒற்று போவது. இது வரைக்கும் நம்ம தனியாகவே ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இப்போ இந்த பயிற்சியானது இந்த விசுவாச வருடத்திலே நமக்கு கொடுக்கக்கூடியது ஒரு மற்றவர்களோடு ஒற்று நமக்கு வருவாயை அதிகமாக்கி தருவது. சார் புரியல சார், மற்றவர்களோடு ஒத்து போகிறதுனா எப்படின்னு புரியலையே, ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தர் யூடியூபர்னு வச்சுக்கோங்களேன், அவர் யூடியூப் போட்டுகிட்டே இருக்காருன்னா வேற ஒருத்தரோடு சேர்ந்து 2 பேரும் போட்டு இன்னும் அது வருமானம் அதிகமாவதற்கு சான்ஸ் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் செய்வதற்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு விஷயம், இப்போ ஒரு கார்ப்பரேட்டில் இருக்கும், கார்ப்பரேட்லேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபரில் வெளில போக சொல்கிறாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபரில் போனவங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ பாம்பேயில் ஒரு ஏஜென்சி இருக்குது, பாம்பேயில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னா, சவுத்தில் தமிழ்நாடு தனியாக கேரளா தனியாக இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஹெட்டாக வரும். அப்போ தமிழ்நாடு ஹெட்டாக வரச்சே நம்முடைய ஃப்ரெண்டு தான் கேரளாவிலையும் ஹெட்டாக இருந்தவர். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சான்ஸ். இப்படியான சாத்தியக்கூறுகள் புதன் திசையில் இருப்பவர்களுக்கு அறிவை அதிகமாக யூஸ் பண்ணி சனியினுடைய உழைப்பை வாங்கி கொண்டு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதற்கு அடுத்து நமக்கு சில இந்த நீர் சம்பந்தப்பட்டது, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு தொழில் இருப்பவர்களுக்கு, ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக விசுவாச வருஷம் அந்த வருடம் ஃபுல்லாகவே 2026 மே வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதற்கப்புறமும் அது கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். சங்கடங்கள்ன்றது வாழ்க்கையில் வரக்கூடியது தான். அடுத்தது இந்த ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல், இடம் மாற்றி வேறொரு இடத்தை மாற்றி வாங்கி விற்பவர்கள், நேர விற்பனை இல்லவே இல்லை. அந்த மாதிரி விற்பனையாளர்களுக்கு இந்த எதிர்வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருடம் 1.5 வருடங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு வழி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ எங்கேயோ கொண்டு போகக்கூடிய ஒரு நம்ம நினைக்காத ஒரு இடத்திற்கு உச்சத்திற்கு நாம் செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சரி, உடம்பு வலி நாம் பார்த்தோம். மெயினாக இந்த பயிற்சியினால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கச்சே நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய வலிகள், மூட்டு வலி அதிகமாக வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது.
வாதத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த வாதத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதிகமாக அலைச்சலினால் நமக்கு மனச்சோர்வு, தலைவலி, அது சம்பந்தமான இரத்த சோகை, இதை போன்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. நம்ம வரப்போட பிரச்சனைகள் பார்த்தோம். என்ன ஏதாவது இருக்குது, மாற்று ஏதாவது இருக்கா? எதிர்வரக்கூடிய நாட்டில் நாம் யாராவது ஒரு சின்ன சின்ன விஷயம் ஏதாவது செஞ்சோம்னா நமக்கு ஏதாவது மாற்று இருக்குமா அப்படின்னா, ஒன்று முக்கியமாக ஒன்று செஞ்சுவாங்க. நமக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா ஒரு கோவிலுக்கு சென்று, அதுவும் அருகம்புல்லோடு சென்று விநாயகரை வணங்கி ஒரு விடல் போட்டுட்டு வர்றது, ஒரு தேங்காய் விடல் போட்டுட்டு வர்றது. அது சில பேருக்கு ஒத்து வராதுனாலும் பல பேருக்கு இந்த கோயிலுக்கு சென்று விடல் போட்டுட்டு வர்றதுனால மனசில் இருந்த வலி நீங்குவதற்கு, பிரிவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இது முதல்ல. இரண்டாவது, எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்ம நம்மளுடைய குருவாக இருக்கக்கூடியவர்கள், நம்ம வீட்டிலேயே பெரியவங்க இருப்பாங்க, ஒரு பெரியப்பாவோ ஒரு சித்தப்பாவோ மாமாவோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரியவர்களை சென்று வணங்கி அவர்களுக்கு ஏதாவது வாங்கி போய் கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கோவிலுக்கு சென்று நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யச்சு அபிஷேகம் பண்ணினா நிச்சயமாக அதில் தேனும் இளநீரும் சேர்த்து அபிஷேகம் செய்யுங்கள். பால் அபிஷேகம் சாதாரணமாக பண்ணுறது, தேன் அபிஷேகமும் இளநீர் அபிஷேகமும் கட்டாயம் செய்து வாருங்கள். அது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு இவருடைய சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கார். இப்போ இதையெல்லாம் மனதில் கொண்டு நாம் பார்க்கச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்து வந்தோமே ஆனால் நமக்கு ஏற்றமும் மாற்றம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக நிறைய உண்டு என்று கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. வேறொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.